இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வின் சிக்கல்களில், துயரமான சூழ்நிலைகளில் நம் உள்ளத்திலே நமக்கு இரு வகையான குரல்கள் கேட்கும். ஒரு குரல் சொல்லும், எல்லாம் முடிந்துவிட்டது, இனி ஒன்றும் நல்லது நடக்கப் போவதில்லை, எனவே அழுது புலம்பு என்று சொல்லும். இன்னொரு குரல் நமக்கு சொல்லலாம், இல்லை, எல்லாம் சரியாகிவிடும், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரை நம்பு என்ற குரல் நம் உள்ளத்தில் கேட்கும். நாம் எந்த குரலுக்கு செவி சாய்க்கிறோமோ அதன்படித்தான் நம் வாழ்க்கை அமையும். இன்றைய நற்செய்தியும் இறைவார்த்தை வழிபாட்டிலுமே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்விலே அவருடைய மகனே அவரை கொலை செய்ய தேடுகிறார். தாவீது தன்னுடைய மகனுக்கு தப்பி ஓடுகிறார். ஆனாலும் அவர் உள்ளத்திலே இறைவனை நம்பும் என்ற குரல் ஒலித்து கொண்டிருந்தது. இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற அந்த குரலுக்கு அவர் செவி கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைய முதல் வாசகத்திலே அப்சலோம் இறந்து போகிறான், தாவீதுடைய வாழ்வும் காப்பாற்றப்படுகிறது. இன்றைய நற்செய்திக்கு வந்தோம் என்றால், 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கு என்னும் அந்த பிரச்சனைக்கு ஆளாகி எல்லாவித நம்பிக்கையுமே இழந்த சூழ்நிலையிலும் கடவுள் மீது நம்பிக்கை இழக்காத ஒரு பெண்மணி கடவுளுடைய அந்த ஆடையை தொட்டு குணமாகிறாள். அவளுடைய நம்பிக்கை, அந்த உள்ளத்தில் ஒலித்து கொண்டிருந்த அவருடைய நம்பிக்கை அவருக்கு வாழ்வு கொடுக்கிறது. தொழுகை கூட தலைவர், உன்னுடைய மகள் இறந்து விட்டால் ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறேன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இருப்பினும் அவருடைய நம்பிக்கை இழக்காமல் தன்னுடைய மகளை உயிரோடு பெற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இறைவன் மீது நாம் கொண்டுள்ள அந்த நம்பிக்கையை நாம் என்னும் உள்ளத்தில் எதிரொலிக்க செய்ய வேண்டும். வாழ்க்கையே ஒரு எதிரொலி இது என்றுதான் பலர் சொல்லுகிறார்கள். நாம் எதை மனதில் கொண்டிருக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கிறது. எனவே நம்பிக்கை என்னும் அந்த குரலொலியை நாம் தொடர்ந்து நம் உள்ளத்தில் எதிரொலிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது எந்த ஒரு துயரிலும் நாம் கடந்து வர பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் உலகிலே பல கதவுகள் திறந்திருக்கும். நம்பிக்கை இழந்து விட்டோம் என்றால் எல்லா கதவுகளையும் மூடியதாகத்தான் நமக்கு தெரியும். எனவே வாழ்வில் புதிய கதவுகள் திறக்க வேண்டுமெனில் நம்பிக்கை நம் உள்ளத்தில் எதிரொலிக்க செய்து கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இறைவனோடு சேர்ந்து வாழ்க்கை அணுக வேண்டும். நாம் ஒருவராக போராடுவதை விட இறைவனோடு நாம் சேர்ந்து வாழ்வின் பிரச்சனைகளை அணுகின்ற பொழுது இறைவன் நம்மை அந்த பிரச்சனையினூடே நம்மை வெளிக்கொணர வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். நாம் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம், கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக இருப்பது என்ன என்று திருத்தூதர் பவுல் கூறுகிறார். ஏனெனில் இறைவன் தன்னுடைய ஒரே மகனை நம்முடைய வாழ்வுக்காக கொடுக்க முனைந்தவராக இருக்கின்றார். தன் மகனையே நம்முடைய வாழ்வுக்காக கொடுக்க முனைந்தவர் நாம் கேட்கின்றவற்றை கொடுக்க மாட்டாரா? நாம் பிரச்சனைகளிலிருந்து நம்மை வெளிக்கொணர மாட்டாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதைத்தான் இறைவன் கொடுக்கவில்லை, எல்லாமே கொடுத்து விட்டார். எனவே அவருடைய வல்லமையின் முன் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எனவே எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். நமக்காக தன்னுடைய மகனை கொடுத்தவராக இருக்கிறார். எனவே நாம் நம்பிக்கை என்னும் அந்த குரல் ஒலியை நம் உள்ளத்தில் ஒலிர்க்க செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை அன்புக்குரியவர்களே, இயேசு என்ன செய்கிறார்? அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்று சொல்கிறார். இந்த சமூகத்திலே நம்பிக்கையை இழந்து பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் இயேசுவை போல நம்பிக்கையின் குரலாக இருக்கலாம் அல்லவா? சில நேரங்களில் நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அவருடைய உயிரை காப்பாற்றும், அவருக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அத்தகைய மனிதராக நாம் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும், இந்த கிறிஸ்து சமூகத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய சுற்றுச்சூழலில் நாம் நம்பிக்கையின் குரலாக இருக்க வேண்டும். என்ற நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு நம்பிக்கையின் தூணாக இருக்கிறார் பாருங்கள். அந்த பெண்ணுக்கு, அந்த தகப்பனுக்கு, மகள் இறந்து விட்டாள் என்ற அந்த தகப்பனுக்கு, அந்த குடும்பத்திற்கு இயேசு ஒரு நம்பிக்கையின் தூணாக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே, நாம் வாழ்கிற சூழ்நிலையிலே நம்பிக்கையின் தூணாக இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகும், இறைவனை நம்புங்கள் என்று நாம் தொடர்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொல்கின்றோம் எனில் நாம் இயேசுவை போல நாம் வாழ்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவர்களாக நம்பிக்கையின் குரலொலியை நமக்குள்ளும் ஒலிக்க செய்ய வேண்டும். நம்முடைய வாழும் சூழலில் நாமும் நம்பிக்கையின் குரலாக இருக்க வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.